மூகம் கரோதி வாசாலம் பங்கும் லங்கயதே கிரிம் யத்கிருபாதமகம் வந்தே பரமானந்த மாதவம். புருஷோத்தம யோகம் என்ற தலைப்பை உடைய இந்த 15வது அத்தியாயம் பகவத்கீதையில் தத்துவத்தை போதிக்கின்ற இறுதி அத்தியாயம் என்று பார்த்தோம். இனி வருகின்ற அத்தியாயங்களில் நாம் அடைய வேண்டிய பண்புகளை கூறி பகவான் நிறைவுரை செய்ய இருக்கின்றார். பிரம்ம தத்துவம், ஜெகத் தத்துவம், ஜீவ தத்துவம், இந்த மூன்றை பற்றிய விசாரம்தான் தத்துவ விசாரம். நேற்று நாம் பார்த்தோம், பிரம்மத்தை பற்றி சத்திய, அத்வைத, ஜீவ, ஜெகத் ஸ்வரூபம். பிரம்மன் சத்தியம், அதுவே இரண்டற்றது, அதுவே ஜீவனாக தோன்றுகிறது, அதுவே ஜெகத்தாகவும் காட்சி அளிக்கின்றது. அதே போல ஜெகத் தத்துவம் மித்யாவாக உள்ளது, துவைதமாக உள்ளது, நமது உடலாகவும் நாம் அனுபவிக்கின்ற பொருளாகவும் உள்ளது என்று பார்த்தோம். ஜீவ விஷயத்தில் ஜீவன் அடிப்படையில் பிரம்மஸ்வரூபம், பிறகு இதே ஜீவன் சம்சாரியாக உள்ளான். அந்த சம்சாரியாக இருக்கின்ற ஜீவனுக்கு லட்சியம் என்ன, சாதனை என்ன, இவைகளையெல்லாம் இந்த அத்தியாயத்தில் பகவான் கூறி முதலில் தன்னுடைய படைப்பையே அரச மரத்துடன் ஒப்பிடுகின்றார். முதல் ஸ்லோகத்தில் 3 விதமான கம்பேரிசன், அதை பார்த்தோம். ஊர்த்வ மூலம், இந்த அஸ்வத்தம் என்கின்ற விருட்சமா ஆகின்ற பிரபஞ்சமானது, அதாவது இந்த உலகானது பிரம்மத்தை ஆணிவேராக கொண்டுள்ளது. அதசாகம், பஞ்சபூதங்களை பெரிய பெரிய கிளைகளாக கொண்டுள்ளது. சந்தாம்சி எஸ்ய பர்ணாணி, இலைகளை கர்மகாண்டங்கள் இலைகளாக உள்ளது. நேற்றைய தினம் பார்த்தோம், இலைகள் மரத்தை அழகுபடுத்துகின்றது, மரத்தை வளர்க்கின்றது, மரத்தை காப்பாற்றுகின்றது. அதே போல இந்த கர்மகாண்டம் என்ன செய்கின்றது, அதைத்தான் இப்பொழுது நாம் பார்க்க வேண்டும். வேறொரு உபனிஷத்தில் நாம் என்னென்ன அறிவை அடைகின்றோமோ அந்த அறிவு 2ஆக பிரிக்கப்பட்டது. ஒன்று பராவித்யா, இனி ஒன்று அபராவித்யா. பராவித்யா என்றால் பிரம்மத்தை பற்றிய ஞானம். அபராவித்யா என்றால் அந்த மெய்ப்பொருளை பற்றிய அறிவை விடுத்து நாம் அடைகின்ற அனைத்து அறிவுகளும் அபராவித்யா. காரணம், அந்த அறிவு நம்மை நிறைவுபடுத்தாது. வேற எந்த அறிவும் நம்மை நிறைவுபடுத்தாது. அதற்காக நம்ம அறிவை அடையக்கூடாது என்று சொல்லவில்லை. அந்த உபனிஷத்தில் பராவித்யாவும் அடையப்பட வேண்டும், அபராவித்யாவும் அடையப்பட வேண்டும் என்றுதான் சொல்லப்பட்டுள்ளது. அந்த அறிவுகளெல்லாம் பராவித்யாவுக்காக அடையப்பட வேண்டிய அறிவு. அந்த அறிவைத்தான் இங்கு பகவான் சந்தாம்சி எஸ்ய பர்ணாணி என்று சொல்லி இருக்கின்றார். இப்ப இந்த உலகம் கொடுக்கிற அறிவு அல்லது வேதத்தினுடைய முதல் பகுதியில் பேசப்படுகின்ற அறிவெல்லாம் இந்த உலகத்தினுடைய துயர சொரூபத்தை மறைத்து இன்ப சொரூபத்தை மட்டும் நமக்கு காட்டுகின்றது. பிறகு என்ன செய்கின்றது, என்னென்ன லட்சியங்களெல்லாம் அடையலாம், என்னென்ன இன்பங்களெல்லாம் அடையலாம் என்று சாத்திய ஞானத்தை கொடுத்து, இவ்வளவு லோகம் இருக்கு, இவ்வளவு பொருள்களை அடையலாம் என்று
நாம் இன்பத்தை அடைய சாத்தியமாக உள்ள பொருளை பற்றி அறிவை கொடுத்து, இந்த அறிவு நமக்கு என்ன செய்கின்றதாம், விருப்பத்தை மனதில் தூண்டுகின்றது. இப்பெல்லாம் நம்ம மாலுக்கெல்லாம் போனோம், பெரிய கடைகளுக்கு போனோம் அப்படின்னா அங்க டிஸ்பிளே பண்ணி வச்சிருப்பாங்க, பொருள்களை எல்லாம் நமக்கு காட்டி வைத்திருப்பார்கள். முன்னெல்லாம் கடைக்கு போனோம்னா அங்க ஆள் கேட்பா, எதுக்கு வந்தீங்க, என்ன வேணும். இப்ப இந்த மால்குள்ள போனா நமக்கு கேட்கறதுக்கு ஆளே இல்லை. நீங்க போலாம், பிறகு திரும்பியும் வரலாம். ஆனா எப்படி திரும்பி வருவோம்னா அறிவுடன் திரும்பி வருவோம். என்ன அறிவு? இந்தந்த பொருள்கள் எல்லாம் இருக்கு. அந்த அறிவு என்ன செய்யும் தெரியுமோ, ஆசையை நமக்கு தூண்டி விடும். நமக்கே தெரியாது என்ன வேண்டும், என்ன இருக்குன்னு. அப்ப இந்த உலகத்தில் இருக்கிற பொருள்களை பற்றிய அறிவு நமக்கு என்ன மனதில் தூண்டுகின்றதுன்னா இச்சா, ஆசையை தூண்டுகின்றது. உலகத்தை பற்றிய வேறொரு விதமான அறிவு வைராகியத்தை தூண்டும். ஆனால் இந்த அறிவு, கர்மகாண்டத்தில் உள்ள அறிவும் உலகத்தில் உள்ள இன்பத்தை கொடுக்கின்ற பொருள்களை பற்றிய அறிவும் மனதில் நமக்கு இச்சையை தூண்டுகின்றது. இப்ப கர்மகாண்டம் என்ன பண்ணுதுன்னா சாத்தியங்களை கூறி மனதில் ஆசைகளை வளர்க்கின்றது. இனி அடுத்தது கர்மகாண்டம் என்ன செய்கிறதுனா, லட்சியத்தை காட்டியாச்சு, இப்படிப்பட்ட பொருளை அடையணும் அப்படிங்கிற ஆசை வந்ததற்கு பிறகு அதை அடைவதற்கான சாதனைகளை பற்றி கர்மகாண்டங்கள் கூறுகின்றது. கர்மகாண்டம் மட்டுமல்ல, லௌகிக ஞானம், உலகத்தில் இருக்கிற ஞானம் அந்த அறிவை கொடுக்கின்றது. இப்ப முதல்ல சாத்திய ஞானத்தை கொடுத்து ஆசையை வளர்க்கின்றது. இரண்டாவது சாதனைகளை பற்றிய ஞானத்தை கொடுத்து நம்ம என்ன செய்கின்றது, சாத்தியத்தை அடைய வழிவகுக்கின்றது. இந்த யாகம் பண்ணுனா இந்த லட்சியத்தை அடையலாம், இந்த பூஜை பண்ணுனா இந்த லட்சியத்தை அடையலாம், அல்லது இந்த அறிவை அடைந்தால் இந்த லட்சியத்தை அடையலாம் என்றெல்லாம் கர்மகாண்டம் ஆசைப்படும் பொருளுக்கான சாதனையை கொடுத்து நம்மை கர்மத்தில் தூண்டுகின்றது. இதுல ஸ்டெப்ஸ் இருக்கு. அதாவது சாத்திய ஞானத்தை கொடுத்து இச்சையை தூண்டுது, அதற்கு பிறகு சாதன ஞானத்தை கொடுத்து செயலில் தூண்டுகின்றது. ஒன்னு அடையணும்னு முடிவு பண்ணிட்டா செயல்பட முடியாது. அதற்கான மீன்ஸ் என்ன அப்படின்னு தெரிஞ்சுக்கிற வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணிட்டு இருப்போம். இதை நம்ம அடையலாம் அப்படிங்கிற லட்சியம் மைண்டில் ஃபிக்ஸ் ஆனதுக்கு பிறகு அதை எப்படி அடையணும் அப்படிங்கிற மீன்ஸ் கிடைக்கிற வரைக்கும் வெயிட் பண்ணிட்டு இருப்போம். அது கிடைச்ச உடனே செயல்படுவோம். இப்ப கர்மகாண்டம் என்ன பண்ணுதுன்னா நம்மை செயலில் தோண்டுகிறது. டைரக்டா கிடையாது, சாத்திய ஞானத்தை கொடுத்து சாதன ஞானத்தை கொடுத்து நம்மை செயல்படுத்துகின்றது. இந்த செயல் என்ன செய்கின்றது? அதனாலதான் கர்ம காண்டம்னே நம்ம சொல்றோம், நம்மை செயல்படுத்துகின்ற ஒரு காண்டம். இந்த செயல் பாபம் அல்லது புண்ணியம் என்கின்ற பலனை கொடுக்கின்றது. நம்ம சும்மா இருந்தா ஒன்றும் வராது. செயல்படும் பொழுது அது கண்ணுக்கு தெரியாத பாப புண்ணியம் வருகின்றது. அந்த பாப புண்ணியம் நம்முடைய உடலுக்கு காரணம் ஆகின்றது. இப்படித்தான் நம்ம சம்சார சக்கரத்தில் வாழ்ந்து கொண்டு இருக்கின்றோம். இதற்கெல்லாம் என்ன காரணம்னா லௌகிகம் கொடுக்கின்ற அறிவு, சாஸ்திரம் கொடுக்கின்ற அறிவு, சாஸ்திரத்துல குறிப்பா கர்மகாண்டம் கொடுக்கின்ற அறிவு. இதனால என்ன நடக்குதுன்னா இந்த சம்சார சக்கரத்திலேயே நாம் இருந்து கொண்டு இருக்கின்றோம். எப்படி இலைகள் மரத்தை காப்பாற்றுகின்றதோ அதுபோல இந்த கர்மகாண்டம் நம்மை சம்சாரத்தில் இருக்க வைத்து காப்பாற்றுகின்றது. எப்படின்னா உலகத்தின் தன்மையை மறைத்து இன்பத்தின் பகுதியை மட்டும் காட்டி, சாத்தியங்களை காட்டி விருப்பத்தை வரவைத்து, சாதனைகளை பற்றிய அறிவை கொடுத்து செயலில் தூண்டி, அந்த செயல் பாப புண்ணியம்ங்கிற விளைவை கொடுத்து அதை அனுபவிக்க உடலை கொடுத்து நாம் இந்த சக்கரத்திலேயே இருந்து கொண்டு இருக்கின்றோம். இப்ப இந்த அடிப்படையில தான் பகவான் சந்தாம்சி எஸ்ய பர்ணாணி என்று கூறி
இதை யார் அறிகின்றார்களோ சக வேதவித் என்று கூறினார். இனி அடுத்த ஸ்லோகத்திற்கு செல்கின்றோம். இந்த இரண்டாவது ஸ்லோகத்தில் மேலும் 3 விதமான கம்பேரிசன், மரத்தில் உள்ள 3 விதமான தத்துவங்களை எடுத்துக்கொண்டு இந்த பிரபஞ்சத்தோடு ஒப்பிடுகின்றார். அடுத்த இரண்டாவது ஸ்லோகம், அதச்சோர்துவம் பிரசுருதா தஸ்ய சாகாஹா குண பிரவருத்தா விஷய பிரவாலாஹா அதஸ்ச மூலானி அனுசந்ததானி கர்மானுபந்தீனி மனுஷ்யலோகே. இப்ப இந்த ஸ்லோகத்தில் மேலும் 3 பொருள்கள் அல்லது தத்துவங்கள் ஒப்பிடப்படுகின்றது. அவை என்ன என்றால், முதலில் சிறிய கிளைகள். சென்ற ஸ்லோகத்தில் பெரிய கிளைகள் பஞ்சபூதம்னு பார்த்தோம். இந்த பெரிய கிளை இருக்கும், அதிலிருந்து சின்ன சின்ன கிளைகள் எல்லாம் இருக்கும். அந்த சிறிய கிளைகள் எடுத்துக்கொள்ளப்படுகின்றது. அது நம்முடைய உடல்கள், ஜீவராசிகளான நம்முடைய உடல்களை பகவான் சிறிய கிளைகளுக்கு ஒப்பிடுகின்றார். பிறகு அடுத்ததாக தளிர். இந்த தளிர்னு சொல்றோம், அதுதான் கிளைகளாக மாறுகின்றது. முதல்ல பெரிய கிளையிலிருந்து இந்த தளிர் விடும். அதை பொருள்கள், விஷயங்கள், நாம் அனுபவிக்கின்ற பொருள்கள். இப்ப விஷயங்களை எதற்கு ஒப்பிடுகின்றார்? தளிர். பிறகு இறுதியாக சிறிய சிறிய கிளை வேர்கள். ஆணி வேற பிரம்மத்தோடு ஒப்பிட்டார், சிறிய சிறிய கிளை வேர்களை ஒப்பிடுகின்றார். அது நம்முடைய மனதில் உள்ள விருப்பு வெறுப்புகள், ராகத்வேஷங்கள் அல்லது வாசனைகள். நம்ம மனசில் இருக்கிற விருப்பு வெறுப்புகள் தான் சிறிய சிறிய வேர்கள். ஆணிவேர் பிரம்மன், சின்ன சின்ன வேர்கள் எல்லாம் மனதில் உள்ள விருப்பு வெறுப்புகள். இனி இந்த கம்பேரிசன் எப்படி ஃபிட் ஆகுதுன்னு இனி நம்ம பார்க்க வேண்டும். ஒவ்வொன்றாக எடுத்துக்கொள்வோம். அதஸ்ச ஊர்துவம் பிரசுருதாகா தஸ்ய சாகாஹா. சிறிய சிறிய கிளைகள், சிறிய கிளைகளை உபசாகா அப்படின்னு சொல்லுவோம். அந்த சிறிய கிளைகள் எப்படி அமைந்துள்ளது என்றால் மேலும் கீழுமாக அமைந்துள்ளது. சில சின்ன கிளைகள் கீழ் நோக்கி வந்திருக்கும், சில சிறிய கிளைகள் மேல் நோக்கி வளர்ந்திருக்கும். அதை எப்படி சொல்கின்றார்? ஜீவராசிகளான நம்முடைய உடல்கள் இருக்கே, சில உடல்கள் மேலான உடல்கள், சில சரீரங்கள் கீழான சரீரங்கள். இந்த மனிதனுடைய சரீரத்துல சமம்னு சொல்வார்கள். தேவர்களுடைய உடல்கள் எல்லாம் மேலான உடல்கள். ஏன்னா அதிகம் புண்ணியம் செஞ்சிருந்தா தேவர்களுடைய உடல் கிடைக்கின்றது. அதிக பாபம் செய்திருந்தா மிருகம், மரம், செடி, கொடி என்ற கீழான ஜீவராசிகளினுடைய உடல். ஓரளவுக்கு சமமாக இருந்தால் மனித சரீரம் கிடைக்கின்றது. அப்படி இந்த அஸ்வத்த அரச மரத்தில் உள்ள சிறிய சிறிய கிளைகள் எப்படி மேலும் கீழும் சமமாக வியாபித்துள்ளதோ, அதே போல இந்த சம்சார பிரபஞ்சத்தில் ஜீவராசிகளினுடைய சரீரம் சில உடல்கள் மேலானதாகவும் சில உடல்கள் கீழானதாகவும் இருக்கின்றது. இந்த மேலானது கீழானதுன்னா என்ன பொருள்? இந்த கீழான உடல் அதை வைத்து கொண்டு மிக மிக கீழான லட்சியத்தை தான் அனுபவிக்க முடியும். மேலான உடல் கொண்டு மேலான இன்பத்தை நாம் அனுபவிக்க முடியும். இப்போ ஒரு எருமை பக்கத்துல ஒரு பாட்டை வச்சோம் அப்படின்னு சொன்னா அதனால கேட்டு ரசிக்க முடியாது. ஆனா மனிதர்களாகிய நம்ம இசையை ரசிக்கலாம், கலைகளை ரசிக்கலாம். இருக்கிறதுக்கு மட்டும் நம்ம வீடு கட்டுறதில்லை. இந்த ஏஸ்தட்டிக்னு சொல்ல ஆர்கிடெக்ட் இதெல்லாம் என்னன்னா வெறும் தங்கிறதுக்கு மட்டுமல்ல, அதுல ஒரு அழகுபடுத்தி நாம் அதை ரசிக்கின்றோம். இந்த ரசனையெல்லாம் எப்படி வந்ததுன்னா இதுக்கெல்லாம் காரணம் என்னன்னா இந்த உடல்.
இப்ப மனித சரீரம்ங்கிறது மிக மிக சூக்ஷ்மமான இன்பங்களை, மேலான இன்பங்களை எல்லாம் அனுபவிப்பதற்கு இது ஹேதுவாக, காரணமாக உள்ளது. அதனால மனித உடல் மேலானது. அதைவிட தேவர்கள் போன்றவர்களுடைய உடல். இந்த தேவர்களும் ஒரு ஜீவர்கள் தான். அவர்கள் அதிக புண்ணியத்தின் பலனாக அந்த உடலை எடுத்துள்ளார்கள். அப்ப இந்த சரீரம், ஜீவராசிகளுடைய உடல் மேலான இன்பத்தை அனுபவிக்க கருவியாக, வெறும் கீழான இன்பத்தை அனுபவிக்க கருவியாக அமைந்துள்ளது. ஒரு ஸ்லோகத்துல ஆகார பய மைதுனம் நித்ரா, இதெல்லாம் மனுஷனுக்கும் மிருகத்துக்கும் சமம். ஆகாரம்னா சாப்பிட்றது, நித்ரான்னா உறங்குவது, பிறகு இனப்பெருக்கத்தை செய்து கொள்வது, இதெல்லாம் மிருகத்துக்கும் மனிதனுக்கும் உள்ள சமமான இன்பங்கள். மனிதன் அதற்கு மேல இன்பத்தை அடைய முடியும். அதற்கு காரணம் அந்த ஸ்லோகத்துல புத்திர்ஹி தேஷாம் அதிகோ விசேஷக. மனிதனுக்கு புத்தி தான் மிருகத்தை விட அதிகமான விசேஷம். அதை பயன்படுத்தினா தான் அவன் மேலான இன்பத்தை அடைகின்றான்னு சொல்கின்றது. இப்படி இந்த படைப்பில் மேலான கீழான என்று விதவிதமான சரீரங்கள், உடல்கள் படைக்கப்பட்டுள்ளது. பிறகு இங்கே இனி ஒரு சொல்லால் இந்த உடல்கள் எப்படி வந்தது? ஒரு ஜீவனுக்கு உடல், மேலான உடல் எப்படி கிடைச்சது? ஒரு ஜீவனுக்கு கீழான உடல் எப்படி கிடைத்தது? இப்ப இந்த இடத்துல ஒரு சந்தேகம் நமக்கு வரலாம். இப்ப ஜீவன்னா யார்? அதை நம்ம இந்த அத்தியாயத்திலே விளக்கமா பார்க்க போறோம். அதாவது மரணம்னா என்ன, உயிர்னா என்ன, ஆத்மானா என்ன, இதெல்லாம் பகவான் இந்த அத்தியாயத்துல சொல்ல போறார். இதெல்லாம் நமக்கு பேசிக்கா வர்ற சந்தேகங்கள். ஒருவன் இறந்த உடனே ஆத்மா சாந்தி அடையட்டும்னு சொல்றோம். அப்ப உண்மையிலேயே எந்த தத்துவத்தை நம்ம ரெஃபர் பண்றோம்? உடல் போனதுக்கு அப்புறம் உயிர்ங்கிறது என்ன, அதை நம்ம அந்த இடத்துல பார்ப்போம். இப்ப இந்த இடத்தில் ஒரு ஜீவனுக்கு மேலான உடல், கீழான உடல் எதன் அடிப்படையில் கிடைக்கின்றது? அதை யார் அலாட் பண்றா? இந்த அலாட்மெண்ட் சொல்றமே, அப்படி அலாட் பண்றது யார்? சரி, இந்த ஜீவனுக்கு இந்த ஜென்மத்துல இந்த உடல் கிடைக்கட்டும், இந்த ஜீவனுக்கு இந்த உடல் கிடைக்கட்டும்ங்கிறத முடிவு செய்பவர் யார்? அது அடுத்த சொல்லில் சொல்கின்றார், குண பிரவிருத்தாகா. குண பிரவிருத்தாகா என்றால் ஒரு ஜீவனிடம், குறிப்பாக மனிதர்களாகிய நம்மிடத்தில் சத்துவம், ரஜஸ், தமஸ் என்ற 3 குணங்கள் இருக்கின்றன. இந்த 3 குணங்கள், எந்த குணம் மற்ற 2 குணங்களை அந்த நேரத்தில் தள்ளி வைத்து ஒரு குணம் வெற்றியை அடைகின்றதோ, மேலோங்குகின்றதோ, அந்த குணம் அதன் அடிப்படையில் நம்மை செயல்படுத்தும். இப்ப அந்த நேரத்துல சத்துவ குணம் மேலோங்கினால் நம்முடைய செயல்கள் எல்லாம் சாத்விகமா இருக்கும். அந்த நேரத்துல சத்துவத்தையும் தமசையும் அடக்கி ரஜோகுணம் மேல வந்ததுன்னா நம்முடைய செயல்பாடுகள் ரஜோகுணத்தின் அடிப்படையில் அமையும். அதே போல எந்த நேரத்துல தமோ குணம் வெற்றி அடைகிறதோ அந்த நேரத்துல நம்முடைய செயல்பாடுகள் தாமசமாக அமையும். எல்லா செயலும் சாப்பிடும் பொழுதே சத்துவகுணம் மேலோங்குனா நம்ம சாப்பிட்றது ஒரு மாதிரியா இருக்கும். ரஜோகுணம் மேலோங்கி சாப்பிட உட்கார்ந்தோம்னா நம்ம சாப்பிட்றது ஒரு மாதிரி இருக்கும். தமோ குணத்தில் அமர்ந்தா ஒரு மாதிரியா இருக்கும். சாப்பிடுவது மட்டுமல்ல, நம்ம பேசுறது, உழைக்கிறது, நடக்கிறது, மற்ற மனுஷங்களோட டிரான்சாக்ட் பண்றதெல்லாம் அந்த நேரத்தில் எந்த குணம் மேலோங்குகிறதோ அதன் அடிப்படையில் செயல்கள் அமையும். இப்ப இங்க பகவான் என்ன சொல்றார்? இந்த 3 குணத்தினுடைய காம்பினேஷன் தான் நம்ம லைஃப். ஒருவன் எந்த குணத்தின் தூண்டுதலால் அதிகம் செயல்பட்டுள்ளானோ அதன் அடிப்படையில் இவன் பாப புண்ணியத்தை சேர்த்தி கொள்கின்றான். அதன் அடிப்படையில் இவனுக்கு உடல்கள் அமைகின்றன. இப்ப குண பிரவிருத்தாக என்றால் குணங்களின் காரியமாக
குணங்களின் செயலாக வடிவெடுத்த பாப புண்ணியத்தின் அடிப்படையில் ஒரு ஜீவனுக்கு உடல் அமைகின்றது. இப்ப இந்த இடத்துல பகவான் என்ன சொல்ல விரும்புகின்றார் என்றால், நம்முடைய உடலை நாம் சம்பாதிக்கின்றோம். வேற யாருமே முடிவு பண்றதல்ல. நம்ம ஏதோ சித்திரகுப்தன் எல்லாம் சொல்றோம், அது அவர் வெறும் அக்கௌண்டன்ட் தானே தவிர அவர் முடிவு பண்றது கிடையாது. நமக்கு என்ன உடல், எப்படிப்பட்ட உடல் கிடைக்க வேண்டும் என்பது அதை நாம் தான் நிர்ணயம் செய்கின்றோம். அதாவது நம்முடைய செயலால் நாம் இந்த உடலை வாங்கி வந்துள்ளோம், வேற யாரும் கிடையாது. அது ஆரோக்கியமான உடலா இருக்கலாம், நோய்வாய்ப்பட்ட உடலா இருக்கலாம், அல்லது ஆரோக்கியமான உடலை வாங்கிட்டு வந்து இந்த ஜென்மத்துல நடந்துக்கிற விதத்துல அதை நோய்வாயா மாத்தலாம், அல்லது சில குறைகளோடு பிறந்தும் நம்முடைய தவத்தினால் அதை மாற்றி அமைக்கலாம். எப்படி இருந்தாலும் நம்முடைய உடல் இவ்விதம் இருக்க நாம் தான் பொறுப்பு. இந்த சாஸ்திரத்துல சொல்ற கர்மா தியரி இந்த செல்ஃப் ரெஸ்பான்சிபிலிட்டியை எடுத்துக்கிறதுக்காகத்தான் சொல்லப்பட்டுள்ளது. இந்த கர்மா தியரியினுடைய நோக்கம் யாரையும் குறை சொல்லாதே, உனக்கு கிடைச்ச உடல், சூழ்நிலை, பெற்றோர் எல்லாமே நீ சம்பாரிச்சதுதான், குறை சொல்வதற்கு யாரும் இல்லை. ஆனால் இதை தவறா புரிந்து கொண்டு பலர் இது என் தலையெழுத்து, ஏதோ காரணத்தினால, அல்லது நட்சத்திரங்கள், கிரகங்கள் தான் காரணம் அப்படின்னு நினைக்கிறோம். அது அல்ல. இங்க குண பிரவருத்தாகங்கிற சொல்லுல பகவான் கம்யூனிகேட் பண்ற நமக்கு சொல்கின்ற கருத்து என்னவென்றால், நம்முடைய உடல் நமக்கு எவ்வளவு காலம் இருக்கும், எப்படி இருக்கும், எந்த சூழ்நிலையில் இருக்கும் என்பதை நாம் நிர்ணயம் செய்துள்ளோம். எப்படின்னா, நம்முடைய குணத்தின் அடிப்படையில் வளர்ந்துள்ளது இந்த உடல். குண பிரவருத்தாக, பிரவருத்தகன உருவானது, வளர்ந்தது. சத்துவம் ரஜஸ் தமஸ் என்ற குணங்களினால் தூண்டப்பட்ட செயலினால் உருவான இந்த உடல் மேலும் கீழுமாக உள்ளது. அப்படின்னா மேலான கீழான உடல்களுக்காக ஜீவனுக்கு கிடைத்துள்ளது. அதுதான் முதல் கருத்து. பிறகு அடுத்த கருத்து தளிர்னு பார்த்தோம், விஷயங்கள். விஷயங்கள் அப்படின்னு சொன்னா நாம் அனுபவிக்கின்ற பொருள்கள். அதாவது ஒரு பொருள் இருக்கு, அந்த பொருளை நம்ம பார்க்கிறோம், கடைக்கு போறோம், எத்தனையோ பொருள்கள் இருக்கு. ஜஸ்ட் நம்ம அதை பார்த்துட்டு வந்துடுறோம். எந்த பொருள் நம்ம மனசுல ஆக்குபை பண்ணியிருக்கோ, மனசுக்குள்ள இடம் பிடிச்சிருக்கோ, அந்த பொருளை தான் விஷயம் அப்படின்னு சொல்றோம். இந்த விஷயம் அப்படின்னா பொருளை சமஸ்கிருதத்துல வஸ்துன்னு சொல்லலாம். ஜஸ்ட் an ஆப்ஜெக்ட், ஒரு பொருள். ஒரு பொருள் நம்ம மனதிற்குள்ள போய் ஆக்குப்பை பண்ணி மனதை அது இடம் பிடிச்சு ஏதோ ஒரு எமோஷனை உருவாக்கினால் அந்த வஸ்து நமக்கு விஷயமாக மாறுகின்றது. ஒரு குழந்தைய கொண்டு போறோம், அந்த குழந்தைக்கு எத்தனையோ விளையாட்டு பொருள்கள் பார்க்குது, அந்த குழந்தைக்கு விளையாட்டு பொருள்கள் விஷயமாகிறது. நமக்கு என்னன்னா அது ஒரு வஸ்து, ஜஸ்ட் an ஆப்ஜெக்ட். ஆனா நமக்கு வேற பொருள்கள் எல்லாம் விஷயமாயிருக்கும். இப்ப இங்க விஷயம் அப்படின்னு சொன்னோம்னா, ஒரு வஸ்து விஷயம்ங்கிற ஸ்டேட்டஸை எப்ப பெறுகிறதுனா, அது நமக்குள்ள போய் வேணும் வேண்டாம் ஒரு விருப்பு வெறுப்ப அது கிரியேட் பண்ணிடுச்சுன்னா அந்த பொருள் விஷயமாகி விடுகின்றது. வேறொரு ஸ்லோகம் சொல்லும், இந்த விஷயம் விஷத்தை விட கொடியது. விஷம் அருந்தினால்தான் நம்மை கொல்லும், இந்த விஷயம் நினைச்சாலே நம்மை கொன்று விடும். எத்தனையோ மனுஷங்களை பார்க்கிறோம், அப்படியே வேடிக்கை பார்த்துட்டு போயிட்டோம்னா ஒன்றும் இல்லை. ஒருவரை பார்த்து அவர் மீது விருப்பு வெறுப்புன்னு விட்டால் அவர் நமக்கு விஷயமாகி விடுகின்றார். பக்கத்து வீட்டு பையன், அவன் படிக்கிறது, அவன் கிடைக்கிற மார்க்கெல்லாம் இந்த வீட்டில் இருக்கிறவங்களுக்கு ஒரு வஸ்து. ஆனா தன் வீட்டு பையனுடைய பிஹேவியர் எல்லாம் என்னன்னா அது விஷயம். இப்ப விஷயம்னு சொன்னா
கனெக்டட் வித் மீன் அர்த்தம். என்னோடு அது பொருந்தி விட்டது, சம்பந்தப்பட்டு விட்டது. என்னோடு ஏதோ ஒரு சம்பந்தம், அது நல்லதா இருக்கலாம், தீயதா இருக்கலாம், எப்படி வேண்டுமானாலும் இருக்கலாம். இப்ப பகவத்கீதை புஸ்தகம் இருக்கு, இதுல விருப்பம் உடையவர்களுக்கு அந்த கடையில போனா அந்த பொருள் விஷயம், சில பேர்த்துக்கு அது பொருள் தான். அதை பார்ப்பாங்க, என்னமோ இன்னொரு படத்தை பார்த்துட்டு விடுவார்கள். அப்ப என்னன்னா, விஷயம் என்றால் என்னோடு சம்பந்தத்தை அது உருவாக்கி விட்டது. என்னோடுனா என் ஜீவர்களுடன். இப்ப இங்க பகவான் என்ன சொல்றார் என்றால், ஒரு தளிர் தான, சிறிய சிறிய தளிர்கள் தான் கிளைகளாக மாறுகின்றது, சிறிய கிளைகளாக மாறுகின்றது. இங்க என்ன சொல்றார், விஷயங்களும் நம்முடைய உடலை நிர்ணயிக்க காரணம். முன்ன குணங்கள் காரணம்னு சொன்னார், இப்ப விஷயங்கள் காரணம்னு சொல்றார். அது எப்படி என்றால், ஒரு பொருள் எனக்கு விஷயமாகி விட்டால், இந்த விஷயம்ங்கிற கான்செப்ட் புரிஞ்சுட்டா நமக்கு ஈஸியா புரிஞ்சிடும். விஷயம்னா அதோடு நான் சம்பந்தம் வைத்து விட்டேன், அது எனக்கு வேணும் வேண்டாம் அப்படின்னு ஒரு சம்பந்தத்தை நான் கிரியேட் பண்ணிட்டேன். பிறகு அது என்னிடத்தில் இருந்தா ஒரு சந்தோஷம், அது என்னிடத்தில் இல்லைன்னா ஒரு சந்தோஷம், அல்லது அது ஒரு மனிதனாக இருந்தால், அதுவும் ஒரு ஜீவனா இருந்தா அதனுடைய பிஹேவியர் என்னை மாற்றுகின்றது, எனக்கு விருப்பு வெறுப்பை கொடுக்கின்றதுங்கிற ஒரு ஸ்டேட்டஸ். ஒரு பொருள் விஷயமாகிவிட்டால் என்னாகுது அப்படின்னு சொன்னா, அந்த பொருள் மனதில் விருப்பு வெறுப்பை கொடுத்து அது நம்மை செயலில் ஈடுபடுத்துகின்றது. எப்படி குணம் நம்மை செயலில் ஈடுபடுத்துகிறதோ அதே போல சுற்றி இருக்கின்ற பொருள்கள் என்னை செயல்படுத்துகின்றது. நல்ல செயல்படுத்தலாம் அல்லது தீய விதத்துல செயல்படுத்தலாம். ஒரு பொருள்ல நான் அட்ராக்ட் ஆயிட்டேன்னா என்ன ஆகிறேன், அதை நாடி செல்கின்றேன். அதன் மீது ரொம்ப பற்று விட்டால் தர்மத்தையே நான் காம்ப்ரமைஸ் பண்ணி என்ன பண்றேன், அந்த பொருளை அடைய முயற்சி எடுக்கின்றேன். அல்லது அதை நான் நீக்கி ஒதுக்க வேண்டும் என்றால் அதை அழிக்கவும் நான் முயற்சி செய்கின்றேன். இப்ப எல்லா பாப புண்ணியங்களும் நம்மை சுற்றி இருக்கின்ற பொருள்கள் மனதிற்குள் விருப்பு வெறுப்பை தூண்டி நம்மை செயல்படுத்துகின்றது. இதத்தான் அந்யோன்ய ஆசிரயம்னு சொல்லுவோம். ஒன்று ஒன்றை சார்ந்துள்ளது. குணம் நம்மை செயல்படுத்துகின்றது, சூழ்நிலைகள் நம்மை செயல்படுத்துகின்றது. பல சமயங்கள்ல அந்த சூழ்நிலைகள் தான் நம்ம என்ன செய்கின்றது, கோபத்தை தூண்டி, தவறான வார்த்தைகளை தூண்டி நம்மை பாபம் செய்ய வைக்கின்றது. சூழ்நிலைகள் நம்மை புண்ணியம் செய்ய வைக்கின்றது. அதனாலதான் சத் சங்கம்னு சொல்றோம். நம்ம ஏன் கூட்டு பிரார்த்தனை பண்றோம், நம்ம ஏன் ஒரே இடத்துல அசம்பிள் பண்ணி சில தவங்கள் செய்கின்றோம், அந்த சூழ்நிலை நம்மை தவம் செய்ய வைக்கின்றது, புண்ணியம் செய்ய வைக்கின்றது. சில பேர் கூட்டம் இருக்கிற நாள் தான் கோயிலுக்கு செல்வார்கள், பிரதோஷம்னா தான் செல்வது. தனிமையில மற்ற நாள் செல்வதற்கு மனசு வராது. ஏன்னா அவர்களுக்கு அந்த கூட்டம், அதுல ஒரு சக்தி இருக்கு, அதுல ஒரு இன்ஸ்பிரேஷன் இருக்கு, அது தேவைப்படுகின்றது. அப்போ ஒரு சூழ்நிலையில் சூழ்நிலை நம்மை உருவாக்குகின்றது, சில இடங்களில் நாம் சூழ்நிலையை உருவாக்குகின்றோம். சர்க்கம்ஸ்டன்ஸ் மேக்ஸ் அஸ், we make circumstance. நாம் சூழ்நிலையை உருவாக்குறோம், சூழ்நிலை நம்மை உருவாக்குகின்றது. இப்ப இங்க என்ன சொல்கின்றார், விஷயங்கள் நம்முடைய உடலுக்கு காரணம். இன்டைரக்டா விஷயங்கள் மனதில் இருக்கிற விருப்பு வெறுப்பை தூண்டி, சூழ்நிலைகள் விருப்பு வெறுப்பை தூண்டி நம்மை செயல்படுத்தி பாப புண்ணியத்தை கொடுத்து மீண்டும் இந்த உடலை கொடுக்கின்றது. அதனாலதான் சாஸ்திரத்துல தமக அப்படின்னு ஒரு சாதனையே சொல்லி இருக்கோம். தமக அப்படின்னு சொன்னா, நீங்க அந்த குரங்கு பொம்மையை பார்த்திருக்கலாம். பார்க்க மாட்டேன், கேட்க மாட்டேன், பேச மாட்டேன்னு இருக்கிறது. ஏன்னா இந்த சூழ்நிலைக்கு நான் அடிமையாகி விடுவேன். ஆகவே அந்த சூழ்நிலையை நான் தவிர்க்க விரும்புகின்றேன்.
இந்த மது போன்ற பழக்கங்கள்ல புதிதாக விலகி வந்தவர்கள் ரொம்ப கவனமாக இருப்பார்கள். ஏன்னா மீண்டும் அந்த வாசனை, சூழ்நிலை, நண்பர்களுக்குள்ள போனா நான் மீண்டும் வீழ்ந்து விடுவேன். ஆகவே அதிலிருந்து நான் விலகி இருக்க வேண்டும். இந்த சத் சங்கம்னு சொல்றதும் அதுதான். அந்த சூழ்நிலைக்கு நான் அடிமையாகி விடுவதனால் அந்த சூழ்நிலையையே நம்ம தவிர்க்கின்றோம். அதுதான் இங்க விஷயாகா என்று சொல்லப்பட்டுள்ளது. இப்ப சூழ்நிலை நம்மை செயல்படுத்தி பாப புண்ணியத்தை உருவாக்குகின்றது. சூழ்நிலை எப்படி இருந்தாலும் நம்முடைய மனநிலை சரியில்லை என்றால் அதுவும் பாப புண்ணியத்திற்கு காரணம். ஒருத்தன் சூழ்நிலை நல்லதாகவே இருந்தாலும் சில சமயம் என்ன ஆகுது, இவனுடைய குணம் இவனை பாப புண்ணியம் செய்ய வைக்கின்றது. சூழ்நிலை எப்படி இருந்தாலும் இவன் படி இருக்கின்றான். சில சமயங்களில் இவன் எப்படி நடந்து கொள்வான் என்பது சூழ்நிலையை வைத்து அமைகின்றது. இது நம்ம அனுபவத்துல பார்க்கிறோம். சில சூழ்நிலைகள் வந்தா அதற்கு நம்ம விக்டிம் ஆயிடுறோம், அடிமை ஆயிடுறோம். சில சூழ்நிலைகள் இருந்தா அது நம்மை உற்சாகப்படுத்தி தவம் செய்கின்றோம். அதனாலதான் குருகுலம் வாசத்தில எல்லாம் சிஷ்யன் குருகுலத்தில் இருக்கும்போது அந்த சூழ்நிலை அவனை செம்மைப்படுத்துகின்றது என்றெல்லாம் நம்ம சொல்றோம். இப்ப இரண்டாவது என்னவென்றால் விஷயங்கள். இந்த இரண்டுமே உடல் சம்பந்தப்பட்டது. நமக்கு எப்படிப்பட்ட உடல் கிடைக்கிறது என்பது நம்முடைய ஆழ்ந்த மனதில் உள்ள குணத்தின் அடிப்படையில், பிறகு சூழ்நிலையில் அடிப்படையில். அதையத்தான் விஷயங்கள் குணங்கள்னு சொன்னார். இதன் அடிப்படையில தான் சாஸ்திரத்துல 2 தவங்கள் சொல்லப்பட்டுள்ளது. ஒன்று சமக, மனக்கட்டுப்பாடு. இனி ஒன்று இந்திரிய கட்டுப்பாடு. இந்த மனக்கட்டுப்பாடுங்கிறது என்னவென்றால் சூழ்நிலையை பற்றி பேச்சில்லை. சூழ்நிலை நல்லாவே இருந்தாலும் சமகன்னு சொல்லி மனதை கட்டுப்படுத்தினால் நம்ம என்ன பண்றோம், தவறான குணங்கள் வெளிவராமல், தவறான வாசனைகள் வெளிவராமல் நம்மை காத்து கொள்கின்றோம். பிறகு புலனடக்கம்னு சொல்வது சூழ்நிலைகள் மோசமாக இருந்தால் அந்த சூழ்நிலைக்கு நாம் அடிமையாகி விடுவோம் என்றால் அந்த சூழ்நிலையிலிருந்து விலகி கொள்ளுதல். இப்ப இந்த பதார்த்தத்தை பார்த்தன்னா நான் சாப்பிட்டுருவேன்னா அதுல இருந்து விலகி இருத்தல். இந்த இடத்துல எனக்கு கோபம் வந்துருன்னா அந்த இடத்துக்கு போகாமல் இருத்தல். இந்த நண்பர்களுடன் சேர்ந்தால் நான் என்னுடைய குணத்தை இழப்பேன் என்றால் சேராமல் இருத்தல். இதெல்லாம் என்னன்னா நம்மை பாதுகாத்து கொள்ள சாஸ்திரம் கொடுக்கின்ற 2 முக்கிய தவங்கள். இனி 3வது கருத்துக்கு வருகின்றோம். 3வதுனா கம்பேரிசன்ல 6வது. சென்ற ஸ்லோகத்துல 3 கம்பேரிசன், இங்கு 3. அதில் ஷரீரம், அதற்கு காரணமாக இருக்கின்ற குணங்கள், விஷயங்கள். பிறகு இறுதியாக சிறிய சிறிய வேர்கள். அத இங்கு பகவான் ராகத்வேஷங்கள், விருப்பு வெறுப்புகள், வாசனைகள் என்று சொல்கின்றார். அது 2வது வரியில் அதஸ்ச மூலானி அனுசந்ததானி கர்மானு பந்தீனி மனுஷ்யலோகே. மனுஷ்யலோகே இந்த கம்பேரிசன் எல்லாம் மனித உலகத்தில் சொல்றார். இந்த மனித உலகத்தில் அதக கீழே, மூலாணி சிறிய சிறிய வேர்கள், அனுசந்தானி படர்ந்துள்ளது, கர்ம அனுபந்தீனி கர்மத்தில் ஈடுபடுத்தும் விருப்பு வெறுப்புகள். இப்ப இதனுடைய பொருள் என்ன என்று பார்ப்போம். ஒரு மரம் நிற்பதற்கு ஆணி வேராக இருப்பது பிரம்மன். பிறகு ஒரு மரம் நிற்பதற்கும் இனி ஒரு காரணம் கிளை வேர்கள். இந்த கிளை வேர்கள் எல்லாம் அப்படியே பிடிச்சிட்டு அந்த மரம் இருப்பதற்கு காரணமா இருக்கும். அந்த மரத்தை நம்ம வெட்டும் போது சில சமய கிளை வேர்களை எல்லாம் வெட்டுவோம், பிறகு கடைசியில ஆணி வேரை நம்ம வெட்டுவோம். அப்படி கிளை வேர்கள் மரம் இருப்பதற்கு காரணம், ஆணி வேரும் மரம் இருப்பதற்கு காரணம். இப்ப நம்மளுடைய கம்பேரிசன் ஒப்பிடுவது எப்படி என்றால், இந்த சம்சாரம்ங்கிற இந்த பிரபஞ்சம் இருப்பதற்கு 2 காரணங்கள். ஒன்று பிரம்மன்,
இனி ஒன்று நம்ம மனதில் உள்ள விருப்பு வெறுப்புகள், வாசனைகள். இதிலிருந்து என்ன தெரிகிறதுனா, இந்த உலகம் இப்படி இருப்பதற்கு பகவானும் காரணம், நம்முடைய வாசனைகள், நம்முடைய விருப்பு வெறுப்புகளும் காரணம். இரண்டு காரணம். அதுல பகவான் சாமானிய காரணம், நம்முடைய விருப்பு வெறுப்புகளை விசேஷ காரணம்னு சொல்லி சாஸ்திரத்துல சொல்கிறார்கள். சாமானிய காரணம்னா எல்லோருக்கும் பொதுவானது. இப்ப பூமியிலிருந்து ஒரு பயிர் வருதுன்னு சொன்னா தட்பவெப்பம், நீர், மழை இவைகளெல்லாம் என்னன்னா சாமானிய காரணம். சூரிய ஒளி, மழை அந்த ஃபீல்டுல எல்லாத்துக்கும் சாமான்யமா வருகின்றது. ஆனா விசேஷ காரணம் என்னன்னா ஒவ்வொரு விதைக்குள் இருக்கின்ற தன்மை இருக்கே, அது விசேஷ காரணம். அந்த விதையினுடைய தன்மைக்கேற்பவும் சாமானிய காரணத்தின் அடிப்படையிலும் அந்த விதையானது மரமாக வருகின்றது. அதே போல நம்மெல்லாம் இருப்பதற்கு, இந்த உலகமே இயங்குவதற்கு பரமாத்மா சாமானிய காரணம். பிறகு நாம எப்படி இருக்கின்றோம், அதற்கு நம்முடைய விருப்பு வெறுப்புகள் தான் காரணம், நம்முடைய ராகத்வேஷங்கள் தான் காரணம். இந்த உலகமே இப்ப எப்படி இருக்கின்றது, விருப்பு வெறுப்பு தான் காரணம். இது சமஷ்டி வியஷ்டியாங் கூட பார்க்கலாம். இப்ப நம்ம சொசைட்டி இப்படி இருக்கு. நம்ம நாட்டில் எத்தனையோ இயற்கை வளங்கள் எல்லாம் இருக்கு. இவ்வளவு இயற்கை வளங்கள் இருந்தும் நம்மளுடைய நாடே எப்படி இருக்கு, நம்ம ஊர் எப்படி இருக்கு, நம்ம டிஸ்ட்ரிக்ட் எப்படி இருக்குன்னா சமஷ்டி விருப்பு வெறுப்புன்னு சொல்றோம். எல்லோருடைய பொதுவான விருப்பு வெறுப்பின் அடிப்படையில் ஒரு சொசைட்டி இயங்கிக் கொண்டு வருகிறது. எல்லாரும் சுயநலமா இருந்து என்னை மட்டும் நான் பார்த்துக்கிறேன்னு வாழ்ந்தா அந்த சொசைட்டி எப்படி இருக்குமோ அப்படிதான் இருக்கும். சமுதாயத்துக்குள்ள இருக்கிறவங்க ஒரு 10 பேரோ அல்லது 100 பேரோ நல்லவர்களாக இருந்து கொஞ்சம் பரந்த மனப்பான்மையுடன் இருந்தால் அந்த சொசைட்டி எப்படி இருக்குங்கிறது அவர்களுடைய விருப்பு வெறுப்பின் அடிப்படையில். இதை இண்டிவிஜுவலா சொல்லலாம், டோட்டலா சொல்லலாம். அப்போ இங்க பகவான் சொல்றார், இந்த உலகம் இருப்பதற்கு நான் காரணம், இந்த உலகத்தை நீங்க எப்படி வைத்துள்ளீர்கள் என்பது அந்தந்த ஜீவராசிகளினுடைய மனநிலை தான் காரணம். நம்ம மனசுல எப்படிப்பட்ட விருப்பு வெறுப்புகளை சேர்த்து வச்சிருக்கிறோமோ அதுதான் காரணம். இப்ப நம்முடைய ராகத்வேஷங்கள் தான் நாம் சொசைட்டிலையும் ஒரு சமுதாயம் எப்படி இருக்குது என்பதற்கும் நாம் எப்படி வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம் என்பதற்கும் காரணம். இந்த பகுதியில எல்லாமே பகவான் நீதான், உன்னுடைய விருப்பு வெறுப்புகள் தான் உன்னுடைய நிலை ஸ்திதிக்கு காரணம் என்று சொல்கின்றார்கள். இந்த மனசுல வர்ற விருப்பு வெறுப்புகள் எல்லாம் இருக்கே, அதையும் சாஸ்திரம் 3 ஸ்டேஜ்ல சொல்லும், 3 விதமா சொல்லும். சில விருப்பு வெறுப்புகள் எல்லாம் இப்ப மனசுல ஒரு ஆசை வருது, ஒரு கோபம் வருது, ஒரு வெறுப்பு வருது, இவைகள் ஒரு டைப் விக்ஷேப மாத்திரம். அது ஜஸ்ட் மைண்ட்ல டிஸ்டர்ப் பண்ணிட்டு போயிடும். அந்த விருப்பு வெறுப்புக்கு அவ்வளவுதான் ஸ்ட்ரென்த். இப்போ ஒருத்தனை அடிக்கணுங்கிற எண்ணம் ஒருத்தனுக்கு வருது, எவ்வளவு தூரம்னா அந்த எண்ணம் போயிடும். அவன்லாம் போய் அடிச்சிட மாட்டான், மனசுல அவனை அடிக்கணும்னு தோணுதுன்னு சொல்லிட்டு விட்டுருவோம். இப்ப சில விருப்பு அல்லது ஒரு நல்லது பண்ணணும்னு தோணும், அது அவ்வளவுதான், தோணிட்டு போயிடும், செயலெல்லாம் பண்ண மாட்டார். நல்லது பண்ணணுங்கிற எண்ணம் வரும், அதுக்கு ஸ்ட்ரென்த் கிடையாது செயல்படுத்த. அப்ப மனதுல தோன்றுகின்ற எத்தனையோ விருப்பு வெறுப்புகள் எல்லாம் நம்ம கொஞ்சம் ஆராய்ந்து பார்த்தால் அது வெறும் விக்ஷேபமா மட்டும் போகும். விக்ஷேபம்னா அது ஜஸ்ட் ஒரு டிஸ்டர்பன்ஸ், மைண்ட்ல போயிடும். இரண்டாவது விதமான விருப்பு வெறுப்புகள் தான் நம்மை செயலில் ஈடுபடுத்தும். அந்த விருப்பு வெறுப்பு கொஞ்சம் ஸ்ட்ராங்கா இருந்தா தான் அது நம்மை செயல்படுத்தும். அப்போ கர்ம ஹேது ராகத்வேஷங்கள், கர்மத்திற்கு காரணமாக உள்ள விருப்பு வெறுப்புகளை தான் இங்க பகவான் சொல்றார். ஜஸ்ட் லைக் தட் மனசுல போற லைக்ஸ் அண்ட் டிஸ்லைக்க பேசல, ஏன்னா அதுல ஒரு பிரயோஜனமும் கிடையாது. ஒரு கோணத்துல அந்த தவறான எண்ணங்கள் மனசுல போனாலும் தவறில்லை.
அதை ரமண மகரிஷி சொல்லுவார். இந்த அப்பளம் எல்லாம் காய போட்டிருந்தோம் அப்படின்னா காக்கை மேல பறந்துட்டு இருக்கிற வரைக்கும் ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை, அது அமர்ந்தால்தான் நீங்க அதை விரட்டணும். அது அப்படியே பறந்துட்டு இருக்கிற வரைக்கும் அது கீழே பார்த்து பறந்துட்டு இருக்கும், நீங்க ஒரு முயற்சியும் பண்ண வேண்டாம். அதே போல இந்த மனசுல விருப்பு வெறுப்புகள் வந்த வேகத்துல போயிட்டா அதையெல்லாம் கட்டுப்படுத்துறதுக்கு நீங்க முயற்சி பண்ண வேண்டாம். ஏதாவது விருப்பு வெறுப்பு உங்கள் மனதில் அமர ஆரம்பித்தால் முயற்சி செய்து அதை விரட்ட வேண்டும்னு சொல்லுவார். அப்படி அது என்ன விருப்பு வெறுப்புனா அது செயல்படுத்தி விடும். அது நல்லதா இருந்தாலும் சரி, தீயதா இருந்தாலும் சரி. நல்லதா இருந்தா அந்த விருப்பை வளர்த்தணும், தீயதா இருந்தா அதை நீக்க வேண்டும். இப்ப இங்க பகவான் சொல்வது நம்மை செயல்படுத்தும் விருப்பு வெறுப்புகள். இதத்தான் வாசனா அப்படின்னு சொல்ற. ஸ்ட்ராங் வாசனா, அதாவது ஆழ்ந்த ஒரு வாசனை. அது நம்மை செயல்படுத்தாமல் போகாது. இந்த விருப்பு வெறுப்பை நம்ம அப்படியே சேர்த்து வைக்க வைக்க அது நம்மை செயல்படுத்துகின்ற திறனை அடைந்து விடும். இப்போ ஒருவர் ஒரு விதத்துல இரிட்டேட் பண்றார், அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா பொறுத்துட்டே இருப்போம். இந்த ஆங்கர் இஸ் ஆல்வேஸ் பில்ட் அப்படின்னு சொல்வார்கள். அது கொஞ்சம் கொஞ்சமா வளர்க்கப்பட்டது. ஒரு 10 முறை பொறுத்துக்குவோம், 16வது முறை என்ன ஆகும்னா அது எக்ஸ்பிரஸ் ஆயிரும், கோபமாக சொற்களாக வெளிப்பட்டு விடும். அந்த வெளிப்படுத்தும் விருப்பு வெறுப்பைத்தான் பகவான் வேர்கள், கிளை வேர்கள்னு சொல்றார். அது என்ன செய்கின்றதுன்னா நம்முடைய வாழ்க்கை தரத்தை அதுதான் நிர்ணயிக்கின்றது. இப்ப யார் நம்மை நிர்ணயிக்கின்றார்கள்னா ஒவ்வொருவரும் நம்மை அறியாமல் 1000 பேர்த்த காரணம் சொல்லுவோம். இவனாலதான் இப்படி இருக்கேன், அவனாலதான் நான் இப்படி இருக்கேன், இவன் என்ன இப்படி பண்ணிட்டான், அவன் என்ன இப்படி பண்ணிட்டான். பகவான் சொல்றார், உன்னுடைய விருப்பு வெறுப்புகள் தான் நீ, உன்னுடைய ராகத்வேஷங்கள் தான் நீ இவ்விதம் இருக்க காரணம். பிறகு 3வது ஞானிகள் மனதில் வருகின்ற விருப்பு வெறுப்புகள். இப்ப ஞானிகள் மனதில் விருப்பு வெறுப்புகள் அபந்தக ராகத்வேஷம்னு சொல்லுவோம். இப்ப ஞானிகளுக்கும் விருப்பு வெறுப்பு வருமானு சொன்னா, ஒருத்தன் அதர்மம் பண்ணிட்டு இருந்தா அவனை பார்த்து விருப்பா வரும், அவனை பத்தி ஒரு லேசான வெறுப்பு வரும். ஆனால் அது அவனுக்குள் சென்று அவன் மீது ஒரு ஈவன் மனதளவிலையும் கூட சபிக்கின்ற செயலாக வடிவெடுக்காது. அதே போல ஒருத்தன் நல்லது பண்ணிட்டு இருந்தா அவனை அவன் விரும்புகின்றான், நேசிக்கின்றான். ஆனால் அது பற்றாக பந்தமாக மாறி விடாது. இப்ப தீயதை கண்டு ஞானி வெறுப்பதும், நல்லதை கண்டு அவன் அதை நேசிப்பதும், அந்த விருப்பு வெறுப்புகளெல்லாம் அவனை பந்தப்படுத்தாது. இவ்விதம் நம்ம மனசுல வர்ற விருப்பு வெறுப்புகள் ஞானிக்கு வர்ற விருப்பு வெறுப்புகளா அல்லது நம்மை பந்தப்படுத்துகின்ற விருப்பு வெறுப்புகளா அல்லது வெறும் விக்ஷேபத்தில் வெறும் ஒரு டிஸ்டர்பன்ஸ். இந்த விக்ஷேப ராகத்வேஷங்களை தியானம் பண்ண ஆரம்பிச்சா நமக்கு தெரிஞ்சிடும். தியானம் பண்ணும் பொழுது அந்த நேரத்துல தான் தேவையில்லாத எண்ணங்கள் வந்து போகும். நம்ம செயல்பட மாட்டோம், ஆனா வந்து போகும். இங்கு பகவான் கூறுவது ஞானிகள் மனதுல வரும் விருப்பு வெறுப்பு அல்ல, சும்மா மனதுல போகும் விருப்பு வெறுப்பு அல்ல, நம்மை செயலில் தூண்டும் விருப்பு வெறுப்புகள் தான் இந்த சம்சார விருட்சத்தை பிடித்து வைத்து கொண்டுள்ளது. இந்த 2 ஸ்லோகத்துல பகவான் என்ன சொல்லி உள்ளார்னா, இந்த சம்சாரம்ங்கிற விருட்சத்தை, மரத்தை யாரு பிடிச்சு வச்சிருக்கா என்றால் பிரம்மன் மூல காரணம், சாமானிய காரணம். முதல் சொல்லுல சொன்னது இங்க பகவான் ரிவர்ஸ் ஆக்கிட்டார். பிரம்மன் தான் காரணம்னு சொல்லிட்டார். அந்த பிரம்மன் சாமானிய காரணம். ஆனா நான் இப்பொழுது இப்படி இருப்பதற்கு காரணம் என் மனதில் பதிந்துள்ள விருப்பு வெறுப்புகள். இவ்விதம் இந்த 2 ஸ்லோகங்களில் இந்த பிரபஞ்சமே ஒரு அரச மரம், அல்லது பிரபஞ்சம்னு பார்த்தா என்னமோ புரியாத மாதிரி எங்கோ இருக்கிற மாதிரி தோன்றுகிறது. ஆனால் என்னுடைய வாழ்க்கையே ஒரு அரச மரம்தான், நானே ஒரு அரச மரம்தான். என்னுடைய வாழ்க்கை இப்படி இருப்பதற்கு என்ன காரணம்? பிரம்மன் காரணம், அவர் சாமானிய காரணம். நான் எப்படி இருந்தாலும் அவர் காரணம்தான். ஆனால் நான் இவ்விதம் இருக்க
நான் தான் காரணம். இதத்தான் நம்ம ஆன்மீக பாதை அப்படிங்கிற இடத்துல, ஆன்மீக பயணம் எப்பொழுது துவங்குகிறதுனா, எப்பொழுது நான் தான் என்னுடைய துயரத்துக்கு காரணம்ங்கிற ஒரு உணர்வு வருகிறதோ அப்பொழுது துவங்குகிறது. கிரகங்கள் காரணம், சூழ்நிலைகள் காரணம், உலகம் காரணம், அல்லது அரசியல் தலைவர்கள் காரணம், இப்படியெல்லாம் யாரையாவது காரணம் காட்டி கொண்டிருந்தால் நம்முடைய ஆன்மீக பயணம் துவங்கவில்லை. இப்ப இந்த 2 ஸ்லோகத்தில் ஃபுல் ரெஸ்பான்சிபிலிட்டியை நமக்கு கொடுத்துள்ளார். நாம் சம்சாரியாக இருக்க நாமே காரணம். இனி அடுத்த ஸ்லோகத்துல இந்த சம்சாரம்ங்கிற விருட்சத்திலிருந்து விடுதலை அடைய என்ன சாதனை. இப்ப அடுத்த ஸ்லோகத்துல சாதனைக்கு பகவான் செல்கின்றார். இப்ப முதல் 2 ஸ்லோகத்துல சம்சாரத்தை வர்ணித்தார். அதுல கடைசியா நமக்கு கிடைச்ச த பாயிண்ட்னு சொல்லுவோம். கோர் பாயிண்ட் என்னன்னா, நான் இவ்விதம் துயரப்பட்டு கொண்டிருக்க நானே காரணம். நானே காரணம்னா என்னுடைய விருப்பு வெறுப்புகள், என் மனதில் உள்ள குண மாற்றங்கள், குணத்தின் தூண்டுதல்கள், இதெல்லாம் காரணம். இனி இந்த சம்சார விருட்சத்தை வெட்டி வீழ்த்த வேண்டும். அதற்கு என்ன செய்ய வேண்டும்? அதுதான் அடுத்த ஸ்லோகம். இப்ப 3வது ஸ்லோகத்தில் முதல் வரியில் இந்த சம்சாரத்தின் சொரூபத்தை கூறி 2வது வரியிலிருந்து 5வது ஸ்லோகம் வரை இதை நீக்கும் உபாயத்தை பகவான் கூறுகின்றார். இந்த சம்சாரி செய்ய வேண்டிய சாதனை என்ன, சம்சாரியினுடைய இலக்கு என்ன, அதை கூறுகின்றார். இப்பொழுது 3வது ஸ்லோகத்திற்கு சென்றால், ந ரூபம் இஹ ததா ந உபலப்யதே நாந்தோ ந சாதிர் ந ச சம்பிரதிஷ்டா அஸ்வத்தமேனம் சுவிரூட மூலம் அசங்க சஸ்திரேன திருடேன சித்வா. இந்த 2வது வரியில ஒரு மரத்தை வெட்ட வேண்டும் என்றால் அதற்கு ஒரு கருவி, கோடாரியோ அல்லது ரம்பமோ அல்லது ஒரு அருவாளோ இருக்கு. சஸ்திரம், சஸ்திரம் என்றால் மரத்தை வெட்டும் உபாயம். அந்த ஒரு உதாகரணத்தை எடுத்துக்கொண்டு அது என்ன என்று கூறுகின்றார். இப்ப அடுத்த 2வது வரியிலிருந்து இந்த சம்சாரத்திலிருந்து விடுதலை அடைய என்ன உபாயம். இப்ப சம்சாரத்தை எஸ்டாப்ளிஷ் பண்ணிட்டார். அதாவது நாம் வாழ்கின்ற, நமக்கு நாமே பந்தப்படுத்தி கொண்டு வாழ்கின்ற ஒரு துயரமான வாழ்க்கை, அதிலிருந்து விடுதலை அடைய உபாயத்தை அடுத்த வரியிலிருந்து ஆரம்பிக்கின்றார். பிறகு முதல் வரியில் மிக மிக சூக்ஷ்மமான ஒரு கருத்தை பகவான் குறிப்பிடுகின்றார். இந்த சம்சார விருட்சமானது எப்படிப்பட்ட தன்மை உடையது. இந்த முதல் வரியில சொல்ற கருத்து பிலாசாபிக்கல் நோட் அப்படின்னு சொல்றோம். தத்துவ ரீதியான ஒரு அறிவை நமக்கு கொடுக்கின்றார். அதை நம்ம என்னதான் சுருக்கமாகவோ எளிமையாகவோ இப்ப சொன்னாலும் இதை அவ்வளவு சுலபமா புரிந்து கொள்ள முடியாது. அப்ப நம்ம என்ன பண்றோம், கொஞ்சம் டைம் கொடுத்துக்குவோம், மைண்ட்ல கேட்டு வச்சுக்குவோம். மனம் தூய்மை அடைய அடைய, பக்குவம் அடைய அடைய இந்த கான்செப்ட் நமக்கு புரியும். இதை இப்பவே புரிஞ்சிட்டோம்னா அடுத்த அத்தியாயத்துக்கு வேலையே கிடையாது, அல்லது அடுத்த வரிக்கே வேலை கிடையாது. அதனால அது கொஞ்சம் மெதுவா புரியட்டும். பட் என்ன சொல்கின்றார்னு பார்ப்போம். இப்ப இவ்வளவு நேரம் பகவான் சம்சாரம்ங்கிறது இப்படி இருக்கு, ஜீவனெல்லாம் துயரத்தை அனுபவித்து கொண்டிருக்கின்றான், ஆகவே அவன் அதிலிருந்து விடுதலை அடையணும்னு சொல்லும் பொழுது நம்மை அறியாமல் இந்த உலகம், நாம் அனுபவிக்கின்ற துயரங்கள், நாம் அனுபவிக்கின்ற இன்பங்கள், இதெல்லாம் பிரம்மத்தை விட மேலான உண்மையை போல தெரிய ஆரம்பிக்கும். ஏன்னா சாஸ்திரம் இதை வர்ணிக்கும் பொழுது பிரம்மத்தை விட மேலான உண்மையை போல தெரியும் பொழுது இங்க சொல்றார், நீ அனுபவிக்கின்ற துயரம், இந்த உலகம், இவைகள் எல்லாமே கனவை போல வெறும் கற்பனையே, இது உண்மை இல்லை. ஆனா உனக்கு உண்மையா தெரிகின்றது, இது உண்மை அல்ல, ஒரு கனவை போல அப்படின்னு சொல்லி இந்த சம்சாரக அல்லது பிரபஞ்சம், தன்னுடைய படைப்பு
மித்யா என்ற கருத்தை முதல் வரியில் குறிப்பிடுகின்றார். இந்த மித்யா அப்படிங்கிற ஒரு கான்செப்டை நம்ம புரிஞ்சுக்கிறது தான் வேதாந்தத்தினுடைய அச்சாணியை போல ஆழமான ஒரு கருத்து. அதை சுருக்கமா இப்பொழுது பார்ப்போம். நம்முடைய புலன்கள் மூலமாக ஒரு பொருளை நாம் அனுபவித்தால் அந்த பொருளுக்கு இருக்கிறது அப்படிங்கிற ஸ்டேட்டஸை நம்ம கொடுக்கலாம் அல்லது கொடுக்கின்றோம். கண்கள் மூலியமா ஒரு பொருளை நான் பார்க்கிறேன், பிறகு ஒரு நாக்கு மூலியமா அதை பார்க்காமையே கண்ணை மூடிட்டு சுவைக்கிறேன், ஸ்மெல் பண்ணி பார்க்கிறேன், தொட்டு பார்க்கிறேன். அப்படி புலன்கள் மூலமா ஒரு பொருளை நான் அனுபவித்தால் அந்த பொருளுக்கு நான் அஸ்தி, இட் எக்ஸிஸ்ட், அது இருக்கின்றது அப்படிங்கிற ஸ்டேட்டஸை கொடுக்கிறேன். அதுக்கான சமஸ்கிருத சொல் அஸ்தி. அஸ்தி அப்படின்னா இருக்கின்றது. எப்ப ஒரு பொருளை நான் இருக்குன்னு சொல்லுவேன், அதை நான் அனுபவிக்கணும். அப்போ அறிவை கொடுக்கும் அனுபவிக்க கருவியாக உள்ள நம்மிடத்தில் இருக்கிற ஒரு கருவியை பயன்படுத்தி அதை நான் அனுபவித்தால் அதை நான் என்ன சொல்றேன், அஸ்தி. பிறகு இனி ஒரு கருவி இருக்கு. இந்த அனுபவிக்கிற கருவியையே பயன்படுத்தி அதை நான் அனுபவிக்கவில்லை என்றால் நான் அந்த பொருளுக்கு நாஸ்தி, இல்லை என்ற ஒரு ஸ்டேட்டஸை கொடுக்கிறேன். இப்போ என் முன்னாடி இங்க ஒரு வாட்ச் இருக்கு. இப்போ உங்களிடத்துல அதை எடுத்து காட்டுறேன், இதுதான் அப்படின்னு எடுத்து காட்டுறேன். நீங்க கண்ணுல பார்க்கிறீர்கள். இப்போ உடனே சொல்வீர்கள் இங்கு கடிகாரம் இருக்கின்றது. இப்ப கடிகாரம்ங்கிற ஒரு பொருளுக்கு அஸ்திங்கிற ஸ்டேட்டஸ் கொடுக்கிறீர்கள். பிறகு நான் கேட்கிறேன், இந்த டேபிள் மேல பூனை இருக்கா அப்படின்னு கேட்கிறேன். இதை கேட்ட உடனே பூனைனாலும் கூட பெருசா இருக்கு, எலி அமர்ந்து இருக்கான்னு கேட்கிறேன். இப்ப யாராவது ஒருவர் கண்ணை மூடி கிளாஸ் கேட்டுட்டு இருந்திருக்காருன்னு வச்சுக்கோமே, இப்படி கேட்ட உடனே கண்ணை திறந்து பார்க்கிறார். உடனே இங்க எலி இல்லை அப்படின்னு அவர் சொல்றார். கண்ணை மூடிட்டே இருந்துட்டு அப்படி சொல்ல முடியாது, கண்ணை திறந்து பார்த்து தான் சொல்லுவார். இவர் கண்ணை மூடிட்டே எலி இல்லைன்னா நம்ம அவர்கிட்ட என்ன கேட்போம், நீ முதல் கண்ணை திறந்து பார்த்துட்டு சொல்லுன்னு சொல்லுவோம். அப்படின்னா என்ன அர்த்தம், நீ இல்லை என்று சொல்ல வேண்டும் என்றாலும் அந்த கண் மூலமாக இல்லாமையை பார்க்க வேண்டும். அப்போ கண் மூலமா நம்ம இரண்ட பார்க்கிறோம். ஒரு பொருளினுடைய இருப்பை பார்த்து இருக்கிறதுன்னு சொல்றோம், அதே கண் மூலமாக அந்த பொருளின் மீது இல்லாமையை பார்த்து இல்லை என்று சொல்கின்றோம். அப்போ எலி அப்படிங்கிற ஒரு ஆப்ஜெக்டுக்கு இந்த இடத்துல இந்த நேரத்துல நாஸ்திங்கிற ஸ்டேட்டஸ் கொடுக்கிறோம். இப்போ ஒரு பொருளுக்கு, கடிகாரம்ங்கிற பொருளுக்கு அஸ்தி, இருக்கின்றதுங்கிற ஒரு ஸ்டேட்டஸ், ஒரு தன்மையை கொடுக்கிறோம். அதே கண்கள் மூலமாக மீண்டும் பார்த்து ஒரு பொருளுக்கு இல்லை என்கின்ற ஸ்டேட்டஸை கொடுக்கிறோம். பிறகு நான் என்ன செய்கின்றேன், கண் மூலமாக கயிற்றை பார்க்கின்றேன். மாலை நேரத்தில் அது எனக்கு பாம்பா தெரியுது, ஒரு அறியாமையினால். அப்ப அந்த பாம்பு இருக்கு, யாருக்குன்னா அறியாமையினால் பார்த்தவனுக்கு பாம்பு இருக்கு. அறிவு வந்தவுடன் நான் இல்லைன்னு சொல்லலாம். இப்ப இந்த பாம்புக்கு இருக்குங்கிற ஸ்டேட்டஸ் வந்திருக்கே, அது எதனால் வந்தது? கண்ணுனாலதான் கடிகாரத்துக்கு இருக்குங்கிற ஸ்டேட்டஸ் வந்தது. அதே கண்ணுனாலதான் எலி போன்ற பொருளுக்கு இல்லைங்கிற ஸ்டேட்டஸ் வந்தது. இந்த பாம்புக்கு இருக்குங்கிற ஸ்டேட்டஸ் எதனால் வந்தது? இந்த கண்ணு பிரமாணம்னு சொல்றோம். பிரமாண சித்தம் அஸ்தி. பிறகு கண்ணுல நம்ம பயன்படுத்தி உன்னை பார்க்கவில்லையே, அத சாஸ்திரம் அனுபலப்தி பிரமாணம்னு சொல்லும். அனுபலப்தி பிரமாணம்னா எந்த கருவியின் மூலமா இருக்குன்னு ஒன்ன சொன்னமோ அதே கருவியை பயன்படுத்தி இல்லைன்னு நம்ம சொல்றோம். இப்ப கண்ணு மூலமாவே நம்ம இல்லைன்னு பார்த்தோம். இப்ப அதே கண்ணு மூலமா பாம்பு இருக்குன்னு சொல்றமே,
அது எதனால்னு சொன்னா பிரம பிரமாணம் அப்படின்னு சாஸ்திரம் சொல்லும். பிரம பிரமாணம்னு சொன்னா கருவியை தவறாக பயன்படுத்தும் பொழுது இல்லாத ஒன்று இருப்பது போல் தோன்றுகிறது. அதே கண்ணைத்தான் தவறா பயன்படுத்தி விடுகின்றோம். அந்த கண்ணை ஒழுங்கா பயன்படுத்தி இருக்கிற பொருளை இருக்குங்கிறோம், ஒழுங்கா பயன்படுத்தி இல்லாத பொருளை இல்லைங்கிறோம். அதே கண்ணை தவறா பயன்படுத்தி இல்லாத பொருளை இருக்குன்னு அனுபவிக்கின்றோம். இந்த இல்லாத பொருளை இருக்குன்னு சொல்றமே, அதைத்தான் மித்தியான்னு சொல்றோம். இப்ப மித்தியான்னு சொன்னா அது ஒரு ஸ்டேட்டஸ், அது ஒரு பொருளை பற்றி நம்ம குறிப்பிடுகின்றோம். அது என்னன்னா உண்மையில் இல்லை, ஆனால் பிரமத்தினால் ஒரு தவறுதலினால் இருக்கிற மாதிரி இருக்கு. எது வரைனா அந்த அறியாமை இருக்கும் வரை. அறிவு விட்டால் அது காணாம போயிடும். பகவான் சொல்றார், இந்த பிரபஞ்சமே கயிற்றில் பார்த்த பாம்பை போல. இது உன்னுடைய அறியாமையினால் இதற்கு நீ எக்ஸிஸ்டன்ஸ், அஸ்தி என்ற தன்மையை கொடுக்கின்றாய். நீ யோசிச்சு பார்த்தீனா அதுக்கு இருத்தல்ங்கிற தன்மையை கொடுக்க முடியாது. அதை இப்பவே நிரூபிச்சிடலாம். ஒரு புஸ்தகத்தை எடுத்து ஒருத்தரிடம் காட்டுறோம், இது என்னன்னா புஸ்தகம் இருக்கிறது. அப்ப புஸ்தகத்துக்கு இருக்கிறதுங்கிற ஸ்டேட்டஸ் நீங்க கொடுத்துள்ளீர்கள். அடுத்த நிமிஷம் அதை கிழிச்சு போட்டோம்னா புஸ்தகம் இல்லை. என்ன இருக்கு? காகிதம் தான் இருக்கு. அதை நெருப்புல போட்டோம்னா சாம்பல் தான் இருக்கு. அப்ப புஸ்தகத்துக்கு இருக்குங்கிற ஸ்டேட்டஸ் எப்படி கொடுத்தீர்கள்? உண்மையிலேயே புஸ்தகம்னு ஒண்ணு இல்லை, காகிதங்களினுடைய சேர்க்கை. இப்படியே யோசிச்சுட்டு வந்தோம்னா நமக்கு ஒரு பெரிய அதிசயம் அல்லது அதிர்ச்சி என்னன்னா, இந்த உலகத்தில் எந்த பொருளுக்கும் இருத்தல்ங்கிற ஸ்டேட்டஸ் கொடுக்க முடியாது. அவைகளெல்லாம் மித்யா. அப்போ நம்முடைய துயரங்கள், நாம் அனுபவிக்கின்ற சம்சாரம் எல்லாமே உண்மை அல்ல. அது உண்மையாக இருந்தால் பகவான் சொல்லுவார், சாஸ்திரம் சொல்லும், அதிலிருந்து தீர்வு காண முடியாது. ஒன்று உண்மையா இருந்துட்டா அதிலிருந்து தீர்வு காணவே முடியாது. சாஸ்திரம் நீ முழுமையாக அனைத்து துயரத்திலிருந்தும் விடுதலை அடைந்து மோட்சத்தை அடைய முடியும் என்று சொல்வதிலிருந்து அது உண்மை இல்லை. அதைத்தான் முதல் வரியில சொல்றார். அதை உண்மை இல்லைன்னு சொன்னதற்கு பிறகு, அப்படி என்றால் இந்த பொய்யான துயரத்தை, கற்பனையில் தோன்றிய இந்த சம்சாரத்தை ஞானத்தினால் தான் நீக்க முடியும். அப்ப இரண்டு உபாயத்தை சொல்ற. ஒரு மரத்தை நாம எப்படி வெட்டுவோம் என்றால், முதலில் அந்த மரத்தை பலகீனப்படுத்துவோம். இந்த கிளைகளை எல்லாம் வெட்டி மரத்தை பலகீனப்படுத்துவோம். இலைகளை, சின்ன சின்ன கிளைகளை வெட்டுவோம், பெரிய கிளைகளை வெட்டுவோம். கடைசியா என்ன பண்ணுவோம்னா வேரோடு சாய்ப்போம். எடுத்த உடனே மரத்தினுடைய வேரை வெட்ட மாட்டோம். ஈவன் பனைமரத்தை வெட்டுறதுனாலும் கூட மேலே ஏறி இலைகளை எல்லாம் வெட்டி அது வெறும் மரமா நிறுத்தி தான் வெட்டுகிறார்கள். அதே போல இந்த சம்சாரத்திலிருந்து விடுதலை அடைய பகவான் இரண்டு படிகளை சொல்ல போகின்றார். 2 ஸ்டெப், 2 ஸ்டெப். ஒன்று சம்சாரத்தை பலகீனப்படுத்துதல், இரண்டாவது நீக்குதல். அதுதான் இனிமேல் நம்முடைய தலைப்பு. இந்த ஸ்லோகத்தில் ஆரம்பித்து 5வது ஸ்லோகம் வரை இந்த 2 ஸ்டெப், சம்சாரத்தை எப்படி பலகீனப்படுத்துதல், எப்படி நீக்குதல், அதுதான் இனி வர உள்ளது. நாளை நாம் தொடர்வோம். ஓம் பூர்ணமத பூர்ணமிதம் பூர்ணாத் பூர்ணமுதச்யதே பூர்ணஸ்ய பூர்ணமாதாய பூர்ணமேவாவசிஷ்யதே. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி.